நீங்க லவ் பண்றீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா எப்படின்னா? லவ் பண்றேன், கல்யாணம் ஆகணும். ஓகே, இப்ப லவ் பண்றீங்கல்ல, லவ் பண்றதுக்கு முன்னாடி லைஃப் நல்லா இருந்துச்சா இல்ல லவ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கா? லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃப் நல்லா இருந்துச்சு. என்ன காரணம்? எல்லாமே எனக்காக விட்டு கொடுத்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கா எல்லா விஷயத்துலயும். அங்கதான் திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில இருக்காங்க. இப்ப லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல எப்படி மெயின்டைன் பண்றீங்க அத? லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் கிடையாது, ஒரு 4 பேர் தான் தள்ளி. ஓ இப்ப நீங்க வந்து இதுக்கு லீவுக்காக வந்திருக்கீங்க இங்க. என்ஜாய் பண்ணதுக்காண்டி வந்திருக்கோம். இது மாமா பொண்ணு கூட என்ஜாய் பண்ணுங்க. இப்ப மாமா பொண்ணுங்களோட அவங்கள பார்த்தா அவங்க பொசசிவ் ஆக மாட்டாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டான். போட்டோலயே நான் அவங்கள தான் வச்சிருக்கேன். வால்பேப்பரா. எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? அவங்க பொசசிவ் ஆகாம, ஏன்னா மாமா பொண்ணுங்களோட சுத்துறீங்க. தெரியும் அவளுக்கு, நான் சின்ன வயசுல இருந்தே இவங்க எனக்கு வந்து முக்கியமான அவளுக்கு தெரியும். இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா, நீங்களா இல்ல அவங்களா? நான் நீங்கதான். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது? பயமா இருந்துச்சா? நான் எதுவுமே நேர்ல பண்ணல, எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ். ஆனா இன்ஸ்டாகிராம்ல பண்ணா அந்த ஃபீல் என்னன்னு 6 மாசமா மெசேஜ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணி 6 மாசம் நேருக்கு நேர் கூட பார்க்கல. 6 மாசமா மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். ஓகே, அதுக்கு அடுத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல போய் பார்க்கும்போது தான் நான் இவ்வளவு லவ் பண்ணிருக்கேங்கிறது எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு.